அதிமுக பாஜக கூட்டணி என்பதே கட்டாய திருமணத்தை போன்றது என்று திமுக நாடாளுமன்ற எம்பி ஆர் ராசா விமர்சித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த கூட்டணியால் திமுகவின் தூக்கம் தொலையாது என கூறியுள்ளார். அதிமுக பாஜக இணைந்து விட்டது. ஆனால் அந்த கூட்டணி மேடையில் பார்த்தா மற்ற கூட்டணி தலைவர்களை காணும். முதல்ல மற்ற கூட்டணிகள்லாம் வருவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்தீங்களா? அவர் கை கால் ஏதாவது அசைஞ்சதா? அவரை பேச விட்டார் அமித்ஷா. இங்கே வந்துங்க அவங்களுக்கு தான் வாக்கு வாங்கி 25% 20% ஒரு பிரதான எதிர்க்கட்சி. நான் குறைத்து மதிப்பில்லை. எங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி 6% வித்தியாசம்னு வச்சுங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சி, எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரால் பாதுகாக்கப்பட்ட கட்சி, அதுக்கு ஒரு இங்கே தலை இருக்குது. ஒரு உண்மையாகவே தளம் உள்ள அரசியல் கட்சி இங்கே கூட்டணி அமைக்கிற போது இவர் என்னதான் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் இவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாலும் ஒரு ஒரு 5 நிமிஷம் அவர் பேச விடணும்ல. அவருடைய கொள்கையை அவர் வந்து ஆமாம் உடன்பாடுன்னு சொல்ல வைக்கணும்ல. இது என்னமோ கை காலை கட்டி போட்டு கூட்டிகிட்டு வந்து ட்ராமா பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது. இது வேற எங்களுக்கு ஏன் தூக்கம் கெட்டு போகணும்? இப்போ தான் நாங்கள் நல்லா தூங்க போகிறோம். உடன்பாடு இல்லாமல் திரு எடப்பாடி மேடைக்கு வந்திருப்பார். அவர் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருப்பவர். சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னே. ஏன்னா நீங்கள் விதண்டாவதமாகவே கேள்வி கேட்குறதா நினைப்போம். நான் கேள்வி கேட்குறேன்னே. திருமணம் முடிந்ததுக்கு பிறகு முதல்வருக்கு முன்னால் ஓடி போன பெண்ணை பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஹேவ் யூ கம் அக்ராஸ்? வந்திருக்கா இல்லையா? அப்போ அந்த பொண்ணுக்கு பின்னால் இருந்த கம்பல்ஷன் என்ன? அதே மாதிரி மாப்பிள்ளை ஓடி போயிருக்காரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு. இவர் ஓடலை, அவ்வளோதான். நான் சொல்கிறது மாதிரியான ஒரு கம்பல்ஷன், ஒரு கட்டாயம், ஒரு நிபந்தனை இன்றைக்கு எடப்பாடி பற்றி இருக்கிறது. அந்த நான் சொல்கிற பொண்ணு மாதிரி இவரால் ஓட முடியாது. ஆனால் ஓடுவதற்கு உண்டான எல்லா உளவியல் கோட்பாடும் உளவியல் தன்மையும் அவர் முகத்தில் அன்றைக்கி தெரிஞ்சது. அப்படி தான் இருக்கார். தேமுதிக ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அதிமுகவோட. ஆனால் கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்தது. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்க, நாங்கள் உறுதியாக இருக்கணும். அதிமுக என்ன சொல்கிறாங்க, அப்படி நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. தேமுதிக அதிமுகவோடு சேராதது ஒருவேளை தேமுதிகவுடைய சரியும் வாக்கு வங்கி காரணமாக இருக்குமா, அல்லது தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள்? வாக்கு வங்கியா உடன்பாடாகிறது இல்லை. நீங்கள் வந்து அதாவது ட்ரஸ்ட், அது மாதிரி ஒரு உடன்பாடு அவர் இடத்துல வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ ஏற்பட்டிருந்தால் அது அந்த ட்ரஸ்ட் மேட்டரை வந்து ஏற்படுத்திய நம்பிக்கை பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்களா இல்லையாங்கிறதான பிரச்சனையை தவிர, இதில் வாக்கு வங்கி என்ன, இதனால் வாக்கு வங்கி வந்து ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கி ஏறிட போகிறதும் இல்லை தேமுதிகவுக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டதுனாலே அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிரும்னு என்னால் சொல்ல முடியாது. இது வந்து மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட் பிட்வீன் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். 2 அரசியல் கட்சிகளும் நாணயத்தோடு நடந்து கொண்டார்களா என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கே நம்பிக்கையாக நடந்துக்கலன்னா உங்கள் பேரில் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க? நீங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயமா பார்க்கணுமே தவிர இது வந்து சதவீத கணக்கு பெறக்கூடாது. மேலும் பல்வேறு விறுவிறுப்பான கேள்விகளுக்கு திமுக எம்பி ஆர் ராசா அளித்த விரிவான பதில்களை இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.